إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் மார்க்கத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு வந்தமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, சுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தினம் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்ணின் அடையாளங்கள் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பினூடாக ஒரு முஸ்லிம் பெண் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன அடிப்படைகளோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் குறுகிய நேரத்திற்குள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, முதலாவது, ஒரு முஸ்லிம் என்றால் அல்லது இஸ்லாம் என்றால் என்ன, அந்த இஸ்லாத்தில் எங்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் என்ன என்கிற ஒரு சில விஷயங்களை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய கால சூழலில் எங்களுக்கு இருக்கிற பிரதானமான பிரச்சனையே இஸ்லாத்தை பின்பற்றுதல் என்பதில் இருக்கிற ஒரு நெருக்கடிதான். இஸ்லாத்தை பின்பற்றுதல் என்கிற பொழுது, இஸ்லாமிய சட்டதிட்டங்களை வாழ்க்கையில் எடுத்து நடத்தல் என்கிற பொழுது அதை ஒரு பாரமான விஷயமாக, அதை ஒரு கஷ்டமான காரியமாக நாம் பார்க்கிறோம். அது எங்களை சிரமப்படுத்துகிறது என்று நினைக்கிறோம். அதன் காரணமாகத்தான் இஸ்லாம் அல்லாத பிற மத கலாச்சாரங்களும் சிந்தனைகளும் எங்களை மிக வேகமாக ஈர்த்து கொள்கின்றன. அந்த ஈர்ப்பினுடைய உச்சகட்டம் இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி போகிற, இஸ்லாமிய சிந்தனைகளை துச்சமாக மதிக்கிற ஒரு சமுதாயம் புதிதாக எங்களுக்கு மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிற சூழலை நாம் எல்லோரும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் பெயரோடு முஸ்லிம் தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவர்கள், இஸ்லாமிய பிரதேசங்களிலே வாழக்கூடியவர்கள், அவர்களுடைய அடையாள அட்டைகளில் முஸ்லிம் என்று பெயர் பதித்திருக்கக்கூடியவர்கள்,
அவர்களுடைய பிரதேச பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகள் என்று அந்த பாடசாலைகளிலே படித்து வந்தவர்கள் முஸ்லிம் என்ற நாமம் மட்டுமே அவர்களோடு இருக்க, இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை அன்புக்குரிய சகோதரிகளே இன்றைய கால சூழலில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்றால் அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவனுக்கு முன்னால் சரணடைய செய்து அல்லாஹுக்காக வாழுகிற ஒரு சமுதாயமாக வாழுகிற வாழ்க்கைக்குத்தான் இஸ்லாம் என்று சொல்லப்படும். உண்மையில் இந்த உலகத்தை பொறுத்தவரை நாம் எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த உலகம் முடிந்து போகிற ஒன்று. இந்த உலகத்திற்கு பின்னால் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய எல்லா நியதிகளும், இந்த உலகத்தினுடைய எல்லா நடைமுறைகளும் அல்லாஹுவின் மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்கிற விஷயத்தில் ஆழமான உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் நாம். அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த நம்பிக்கை உண்மையாக இருந்தால் எந்த ரப்பு இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறானோ, எங்களுடைய சந்தோஷத்திற்கும் துன்பத்திற்கும் எந்த ரப்பு காரணமாக இருக்கிறானோ, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்தில் எண்ணற்ற அருட்கொடைகளை எங்களுக்கு செய்து எங்களை இந்த பூமியில் எந்த ரப்பு கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ, அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை தான் அன்புக்குரிய சகோதரிகளே இஸ்லாம் என்று சொல்லுகிற அடிப்படை எங்களுக்கு சொல்லி தருகிற வாழ்க்கை. எங்களுக்கு முன்னால் இந்த இஸ்லாமிய தீனுல் இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் பரப்பப்பட்டதில் இருந்து இடைப்பட்ட காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த மார்க்கம் புதுப்பிக்கப்படுகிற காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் ஜாஹிலிய சமுதாயம் என்று நாம் சொல்கிறோம். அந்த சமுதாயத்தின் மத்தியில் பண்பாடுகள் இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, இன்றைய சூழலில் நாகரிகம் என்று கருதி நாம் செய்து கொண்டிருக்கிற நிறைய விஷயங்களை அன்றைய சமுதாயம் அறியாமையால் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்கள் பெண்களுக்கு மத்தியிலான தொடர்பு அன்றைய சமுதாயத்தில் பெண்களை வெறும் போகப் பொருளாக மட்டும் பார்க்கிற, வெறும் விளம்பரங்களாக மட்டும் பார்க்கிற ஒரு சமுதாயத்தை தான் நாம் வரலாற்றில் ஜாஹிலிய சமுதாயம் என்று சொல்கிறோம். அதே சமுதாயம் தான் இன்றும் எந்த ஒரு விளம்பரமாக இருந்தாலும், எந்த ஒரு நடிப்பாக இருந்தாலும், எந்த ஒரு மாடலிங்காக இருந்தாலும் பெண்களுடைய புகைப்படங்களை, விளம்பரங்களை, வீடியோக்களை விளம்பரங்களாக வைத்து செய்கிற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாஹிலிய பண்பின் அடுத்த மருவிய வடிவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த சமுதாயம் பெண்களுக்கென்று உரிமை இருக்கு, எந்த உரிமைகளும் கொடுக்காமல் இருந்ததோ அந்த சமுதாயத்தை ஜாஹிலிய சமுதாயம் என்று சொல்கிறோம். ஆனால் இன்று பெண்ணுரிமை என்ற பெயரில் அந்த பெண்களுக்குரிய ஒழுக்கத்தையும் கற்பையும் இல்லாமலாக்கி அவர்களுக்குரிய பண்பாடுகளை எல்லாம் சீர்குலைத்து இன்று பெண்ணுரிமை என்ற பெயரில் நவீன ஜாஹிலியத்தை தோற்றுவித்திருக்கிற இன்னும் ஒரு ஜாஹிலியத்தின் ஒப்புவமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைய சமுதாயத்தின் மத்தியில் விபச்சாரம் மிக மலிவாக காணப்பட்டது. விபச்சாரம் மிக மலிவாக காணப்பட்டது. ஒரு வீட்டில் இருந்து அடுத்த வீட்டில் இருக்கிற பெண்களோடு சர்வ சாதாரணமாக தொடர்பிலே ஈடுபடுகிற மோசமான உறவை பேணுகிற கலாச்சாரம் இருந்தது. இன்று அது காதலின் பெயரால் மறு வடிவம் பெற்றிருக்கிற, காதல் என்கிற கட்டுப்பாடற்ற ஒரு உறவின் பெயரால் மறு வடிவம் பெற்றிருக்கிற ஒரு ஜாஹிலியத்தை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி அன்றைய ஜாஹிலியத்தில் இருந்த அத்தனை பண்புகளையும் புதிய வடிவத்தில் இன்றைய ஜாஹிலியத்தில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் அன்றைய அந்த ஜாஹிலியத்தை உடைத்தெறிவதற்காக, அதை பொய் என்று சொல்வதற்காக, அது இந்த உலக வாழ்க்கைக்கு ஒத்துப்போகக்கூடியது அல்ல என்று சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்தை இந்த சமுதாயத்திற்கு மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக உயிர்ப்பித்தார். எனவேதான் அன்றைய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் என்ற பெயரோடு என்று மாறினார்களோ அன்று இந்த சமுதாயத்தின் மிக பெரும் முன்மாதிரி மிக்கவர்களாக அவர்கள் மாறி போனார்கள். ஆனால் பிறப்பிலே முஸ்லிமாக இருக்கிற நாம், முஸ்லிமான தாய் தந்தையர்களுக்கு முஸ்லிம் பிரதேசத்திலே பிறந்திருக்கிற நாம் இன்றைய சூழலில் எங்களுடைய ஒரு சில நடைமுறைகளின் காரணமாக இஸ்லாத்தை விட்டும் ஜாஹிலியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான்
அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண், ஒழுக்கமுள்ள ஒரு முஸ்லிம் பெண், பண்பாட்டோடு இருக்கிற ஒரு முஸ்லிம் பெண் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு சில அடிப்படைகளை பற்றி இங்கு நாம் பேச போகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமினுடைய மிக பிரதானமான அடையாளம் தான் அவருடைய ஈமான். அது முஸ்லிம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக பிரதானமான அடையாளம் அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஈமான் என்று சொன்னால் வெறுமனே நான் பாடசாலைகளில் படித்த ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை கொண்டும் மலக்குகளை கொண்டும் வேதங்களை கொண்டும் நபிமார்களை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நன்மை தீமைகள் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வருகிறது என்று கொண்டும் நான் நம்பி இருக்கிறேன் என்று வார்த்தைகளால் சொல்லிவிடுகிற ஈமான் அல்ல அந்த ஈமான். ஒரு முஃமினான, ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணை, ஆணை பொறுத்தவரை அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய விசுவாசம் ஆழமானது. இந்த உலகத்தில் என் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ஆதாரமும் அல்லாஹு தஆலா. அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் என்னை பரிபாலிக்கிறான். அந்த சக்தி தான் இந்த உலகத்தின் எல்லாவற்றின் மீது நிர்வகித்துக் கொண்டிருக்கிற சக்தி என்கிற ஆழமான நம்பிக்கை வேண்டும். என் கஷ்டங்களின் பொழுது, என் சோதனைகளின் பொழுது, என் கவலைகளின் பொழுது, என் சந்தோஷங்களின் பொழுது, என் வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் பொழுதும் என் ரப்பு என்னோடு இருப்பான், எனக்கு உதவி செய்வான். அவன்தான் என் வாழ்க்கையை எல்லா நிலைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்புதாரி. அவனை மட்டுமே நான் நம்ப வேண்டும், அவனுக்கு மட்டுமே பயப்பட வேண்டும். அவனுக்கு கட்டுப்படுகிற விஷயத்தில் இந்த உலகத்தில் வேறு யாரையும் நான் கூட்டு சேர்த்து விடக் கூடாது. அவனை தனித்துவமாக நம்ப வேண்டும். என் தாயை விட, என் தந்தையை விட, என் கணவனை விட, என் பிள்ளைகளை விட, என் சொந்தங்களை விட, என் உறவுகள் அத்தனை பேரையும் விட என்னை படைத்த ரப்பு தான் என் உள்ளத்தில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை ஈமான் இருக்கிறதே. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஈமான் யாருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அவர்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்ணாக திகழ்கிற முதல் அடையாளத்தை பெறுகிறார்கள். அந்த ஈமான் இந்த உலகத்தில் யாருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விடுகிறதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவார்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள், ஈமான் உள்ளவர்கள் தான் திட்டமாக வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஈமான் உள்ளவர்களுக்கு தான் வெற்றி. இந்த உலகத்தில் அவர்களை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. அவர்களை எதிர்த்து நின்றாலும் இந்த உலகம் வேண்டுமானால் அவர்களை தோற்றவர்களாக சொல்லலாம். ஆனால் மறுமையினுடைய வெற்றி யார் ஈமானோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்று குர்ஆன் ஆணித்தனமாக சொல்கிறது. வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களிடத்திலே ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். லயஸ்தக்லிபன்னஹும் ஃபில் அர்ல் கமா ஸ்தக்லபல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததை போல உங்களையும் அதிகாரம் மிக்கவர்களாக அவன் மாற்றுவான். வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்தலா லஹும், நீங்கள் விரும்புகிற மார்க்கத்தை பின்பற்றுகிற சக்தியை, அந்த அனுமதியை உங்களுக்கு அவன் தருவான். உங்களுக்கு பயமான சூழலில் இருந்து பாதுகாப்பான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஈமான் உள்ளவர்களோடு இருக்கிறான். வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள். எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு சோதனையாக இருக்கிறது, எனக்கு கடன் தொல்லையாக இருக்கிறது, என் கணவனுக்கு தொழில் இல்லாமல் இருக்கிறது, வாழ்க்கையில் இன்னென்ன நெருக்கடிகள் ஏற்படுகிறது, என் பிள்ளை இப்படி போய்விட்டானே, என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டது. கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். வஅன்துமுல் அஅலம் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் ஈமானோடு இருந்தால், அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக நம்பியவர்களாக இருந்தால், மறுமையை உண்மைக்குண்மையாக நம்பியவர்களாக இருந்தால், கலா கதிரை உறுதியாக நம்பியவர்களாக இருந்தால், நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய வெற்றியாளர்கள். உங்களை எவரும் ஜெயிக்க முடியாது, யாரும் மிகைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே ஈமான் என்கிற இந்த அம்சம் எங்களிடத்தில் மிக ஆழமாக இருக்க வேண்டும். இந்த ஈமான், அன்புக்குரிய சகோதரிகளே, வெறுமனே கேள்விப்படுகிற சில செய்திகளை வைத்து மட்டும் உள்ளத்தில் வரக்கூடாது. ஈமான் அன்பினுடைய அடையாளமாக வர வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற பயம், அது வெறுமனே பயமாக திடுக்கமாக வருகிற ஒரு விஷயம் அல்ல, அன்பினூடாக வர வேண்டும். என் தந்தை, அவரை நான் நேசிக்கிறேன்,
அந்த நேசத்தினுடைய வெளிப்பாட்டின் உச்சகட்டம், என் தந்தை விரும்பாத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். என் கணவன், அவனை நான் அதிகமாக நேசிக்கிறேன். அந்த நேசத்தினுடைய உச்சகட்ட வெளிப்பாடு, என் கணவன் என்னோடு இருந்தாலும் சரி, என்னை விட்டு தூர போனாலும் சரி, எனக்கு பக்கத்திலே அவன் இல்லாவிட்டாலும் சரி, அவனுக்கு துரோகம் செய்கிற, அவன் விரும்பாத ஒரு காரியத்தை செய்கிற மனோநிலை எனக்கு வரமாட்டாது. அவன் என்னோடு இல்லை, வெளிநாட்டிலே இருக்கிறான், பக்கத்திலே இருக்கிற என்னுடைய மாமியின் வீட்டுக்கு நான் போக வேண்டும், அடுத்த ரோட்டிலே இருக்கிற என்னுடைய சாட்சியின் வீட்டுக்கு நான் போக வேண்டும், கோல் பண்ணி என்னுடைய கணவனிடத்தில் அனுமதி கேட்கிறேன். நான் எங்களுடைய சாட்சியினுடைய வீட்டுக்கு போக போகிறேன், மாமியினுடைய வீட்டுக்கு செல்ல போகிறேன், என்னுடைய தோழியினுடைய வீட்டுக்கு போகிறேன், போய்விட்டு வருகிறேன், இத்தனை மணிக்கு போய் இத்தனை மணிக்கு வருவேன் என்று சொல்லி அனுமதி கேட்கிறேன். இது பயம் அல்ல, பயம் அல்ல. சில நேரம் இருக்கிற வீட்டில் நான் வெளியிலே போய் இன்னொருவருடைய வீட்டிலே இருந்து கொண்டு நான் வீட்டிலே இருக்கிறேன் என்று பொய் சொல்லலாம். கணவன் பார்க்கவில்லை, ஆனாலும் கணவனின் மீது இருக்கிற அன்பு, அவன் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எனக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான், அவன் வாழ்நாளை எனக்காக செலவழிக்கிறான், இந்த குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறான், அவனுடைய ஒட்டுமொத்த கவலைகளும் இந்த குடும்பமாக இருக்கிறது, என்னையும் என் பிள்ளைகளையும் அவன் நேசிக்கிறான். அதனுடைய வெளிப்பாடு, என் கணவனுக்கு நான் நன்றி கட்டவளாக இருந்துவிடக் கூடாது என்கிற பாசம், அன்பு. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, என் கணவன் என்னோடு இல்லாத பொழுது கூட அவனுக்கு துரோகம் செய்கிற மனோநிலை எனக்கு வருவது கிடையாது. கணவனுக்கு துரோகம் செய்கிற ஒரு மனைவியை பார்த்து எந்த ஒரு மனிதனும் அவள் பாசமுள்ள பெண்ணாக யாரும் வர்ணிக்க மாட்டார்கள், அவள் மோசமான பெண்ணாகத்தான் வர்ணிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு சில வருடங்கள் எனக்காக வாழ்ந்த ஒருவனுக்கு நான் இவ்வளவு கடமைப்பட்டு அன்பு செலுத்தி என் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒப்படைக்கிறேன் என்றால், இந்த வாழ்க்கையே எனக்காக தந்து, என் பார்வை, கேள்வி, என் உடல் உறுப்புகள், என் சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் தந்து, என்னை உம்மா என்று கூப்பிடுகிற பிள்ளையை தந்து, ஏன் நான் நேசிக்கிற அந்த கணவனை கூட எனக்கு அன்பளிப்பாக தந்து, என் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி, எனக்கு உணவளித்து, உடையளித்து, தங்குமிடம் அளித்து, வாழ்க்கையின் அத்தனை வசதிகளையும் தந்து, எனக்கு ஒரு அழகான ஊரை தந்து, அந்த ஊரிலே வாழுகிற வாய்ப்பை தந்து, ஒரு கட்டுப்பாட்டோடு பழகுகிற சந்தர்ப்பத்தை தந்து, இந்த பூமியின் எல்லா ஒழுக்கங்களையும் கற்றுத்தந்த என் பேரரசனாகிய அல்லாஹ்வின் மீது எனக்கு எவ்வளவு பாசம் இருக்க வேண்டும் சகோதரிகளே, எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் தடுத்த விஷயங்களை நான் செய்யக்கூடாதல்லவா? என் கணவன் என்னை பார்க்கவில்லை என்கிற பொழுதே என் கணவனுக்கு மாறு செய்யக்கூடாது என்று நினைப்பது அன்பு என்றால், என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், 24 மணி நேரமும் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய அவதானிப்பில் இருந்து நான் ஒரு பொழுதும் தப்ப முடியாது, மாற முடியாது என்று இருக்கிற பொழுது, அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த ரப்புக்கு முன்னால் எவ்வளவு ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே? ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்ணினுடைய அடிப்படை அம்சம் எங்களிடத்தில் சரியாக இருக்கிறதா? அல்லாஹ் அல்லாதவர்களை நேசிக்கிற அளவுக்கு அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை தான் மிக கடுமையாக நேசிப்பார்கள். அல்லாஹ்வை நேசித்தல் என்பது வெறுமனே வார்த்தைகளால் வெளிப்படுகிற ஒரு விஷயம் அல்ல, ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்த வேண்டிய, ஒவ்வொரு முஃமினின் மீதும் ஃபர்து ஐன் என்று சொல்லுகிற கட்டாய கடமை அது, கட்டாய கடமை அது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஈமானுடைய விஷயத்தில் நாம் எங்கிருக்கிறோம்? இரண்டாவது, ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட அந்த பெண் அவளுடைய இபாதாத்துகள் சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக செயற்பட வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து நீங்கள் கேளுங்கள். நாளாந்தம் நீங்கள் செய்கிற நன்மைகளுடைய பட்டியலை கேளுங்கள். ஐங்கால தொழுகைகள் உரிய நேரத்திற்கு சரியாக நிறைவேற்றப்படுகிறதா? தொழுகைக்கான முன்பின் சுன்னத்துகள் சரியாக தொழப்படுகின்றனவா? அல் குர்ஆன் ஒவ்வொரு நாளும் தவறாமல் எங்களால் ஓதப்படுகிறதா? ஒவ்வொரு நாளும் காலை மாலை திக்ருகள் நாம் செய்திருக்கிறோமா? கடந்த ரமலான் போய்
கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ரமலான் போய் ஹிஜ்ரி கணக்கின்படி 5 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், சஃபர், இப்பொழுது ரபியுல் அவ்வல் கடைசி பகுதியில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முடிய போகின்றன. உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன், கடைசியாக நீங்கள் தஹஜ்ஜத் தொழுதது எப்பொழுது? பின்னிரவு வேளையில் படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கி வந்து என்னிடத்தில் பிரார்த்திப்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்கிற அந்த ரப்பினுடைய கேள்விக்கு, யா அல்லாஹ், உன்னை நேசிக்கிற ஒரு பெண்ணாக, உன்னை ஈமான் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக, உன்னை விசுவாசித்திருக்கிற ஒரு பெண்ணாக இதோ நான் இருக்கிறேன் யா அல்லாஹ். என் வாழ்க்கையில் இன்னென்ன தேவைகள் இருக்கின்றன ரஹ்மானே, என் வாழ்க்கையில் இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன யா அல்லாஹ், என் கணவனுக்கு இன்னென்ன தேவைகள் இருக்கின்றன, என் பிள்ளை இதோ இப்படி ஒரு பரீட்சையை எதிர்கொள்ள போகிறான், இப்படி ஒரு நிலையில் இருக்கிறான், என் குடும்பத்தில் என் தாய்க்கு இன்ன பிரச்சனை, என் தந்தைக்கு இன்ன பிரச்சனை, என் சகோதரனுக்கு இன்ன பிரச்சனை, நான் நேசிக்கிற என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இன்ன, பக்கத்து வீட்டுக்காரிக்கு இன்ன பிரச்சனை, எனவே இவர்களுடைய சிக்கல்களை எல்லாம் நீ நிறைவேற்றி தந்துவிடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அழுது கடைசியாக பிரார்த்தனை செய்த சந்தர்ப்பம் எப்பொழுது சகோதரிகளே? இபாதத்துகள் என்கிற பொழுது அல்லாஹுக்காக வேண்டி என்று மனமு வந்து எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் கடைசியாக இஹ்லாஸோடு சதக்கா செய்த சந்தர்ப்பம் எப்பொழுது? இஹ்லாஸோடு சதக்கா செய்த சந்தர்ப்பம் எப்பொழுது? வாழ்க்கையின் நிறைய விஷயங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே, இபாதத்தினுடைய பகுதி மிக வீழ்ச்சி அடைந்து போய் கிடக்கிறது, மிக பலகீனப்பட்டு போய் கிடக்கிறது. இன்னும் ஒரு பாஷையில் சொல்வது என்றால், இந்த உலகத்தின் வறுமையை விட மிக வறுமைப்பட்டு போயிருக்கிறோம் இந்த ஆன்மீகம் என்ற பகுதியில், இபாதத் என்ற பகுதியில். ஆனால் முஸ்லிம்கள் அல்லாஹுவை கட்டுப்பட்டு வாழுகிற சமுதாயம் என்று சொல்பவர்கள் தான் பாங்கு சொல்லுகிற பொழுது வீட்டிலே வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அசருக்கு 3:15 பாங்கு என்றால் 3:10 முசல்லாவை இழுத்து கொண்டு ஓடி போய் அதே வேகத்தில் லுஹரையும் தொழுது அசரையும் அந்த முசல்லாவிலே தொழுது விட்டு ஏதோ முடித்து விட்டோம் என்று பெருமூச்சு விடுகிற ஒரு சாரார் அதே முஸ்லிம்கள் தான். அசர் தொழுகை முழுமையாக படுத்துவிட்டு தூங்கி எழும்பி 6 மணிக்கு பாங்கு என்றால் 5:45 போய் உது செய்து கொண்டு முசல்லாவிலே போய் நின்று கொண்டு எல்லா வேலைகளையும் அப்பொழுது முடித்துவிட்டு கடைசியாக அஸ்ர் தொழுகைக்கு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிற பொழுது மக்ரிபு தொழுகைக்கு அல்லாஹு அக்பர் என்று முஅத்தின் பாங்கு சொல்லுகிற நேரமும் உண்டாகிற பொழுது ஏதோ பாங்கு சொல்வதற்கு முதல் தக்பீர் கட்டிவிட்டோம் என்ற திருப்தியோடு அசரையும் தொழுது அதே பாயிலே முசல்லாவையும் அதே முசல்லாவிலே மக்ரிபையும் தொழுது விட்டோம் என்ற பெருமூச்சோடு கடந்து வருகிற முஸ்லிம் சமுதாயம் தானே நாம். அப்படித்தானே இருக்கிறோம். என் தொழுகைகள் அப்படித்தானே போய்கொண்டிருக்கின்றன. நாம் செய்வது சரிதானா? நாம் செய்வது சரிதானா? 6 மணிக்கு பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று அலாரம் வைத்து எழும்புகிறோம். 5 மணிக்கு 1 மணி நேரம் முந்தி சுபஹு தொழுகைக்கு பிள்ளையை எழுப்ப வேண்டும் என்று அலாரம் வைத்து எழும்பினால் கண்மொழிபடவில்லை என்று காரணம் சொல்கிறோமே, நாம் சொல்லுவது நியாயம்தானா? சாதாரண இஸ்லாமிய அறிவோடு யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரி. இதற்கெல்லாம் பெரிய அறிவு தேவை கிடையாது, பெரிய ஆய்வுகள் தேவை கிடையாது. 6 மணிக்கு 6:30 மணிக்கு பிள்ளையை இந்த உலகத்தின் கல்விக்காக எழுப்பி அனுப்புவதற்கு நான் நேரம் வைத்து எழும்புகிறேன். 10 வயதை தாண்டிய என் வீட்டில் இருக்கிற 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு தொடக்கம் 7 வரைக்கும் என் பல்கலைக்கழகம் வரைக்கும் படிக்கிற என் பிள்ளை தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை தட்டி எழுப்பி சுபஹுக்கு பாங்கு சொல்லிவிட்டது, பள்ளிவாசலுக்கு போய் தொழுது விட்டு வா என்று ஒரு ஆணை அனுப்புவதற்கும் எழும்பி தொழு என்று ஒரு பெண்ணை எழும்பி சொல்வதற்கும் தைரியமில்லாத தாய்மார்களாக, உணர்வில்லாத தாய்மார்களாக இருந்து கொண்டு எப்படி சகோதரிகளே முஸ்லிம் என்று சொல்வதை வெட்கப்படாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இந்த வார்த்தையை எப்படி சொல்கிறோம்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லவா? இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த மார்க்கத்தின் பெயரை அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து கொண்டு
எப்படி பயன்படுத்த முடியும்? பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா இல்லையா? என் ஈமானிய சகோதரிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். இபாதத்துகளுடைய விஷயத்தில் மிக பொடுபோக்காக இருக்கிறோம் சகோதரிகளே, மிக பொடுபோக்காக இருக்கிறோம். கடைசியாக குர்ஆன் ஓதியது எப்பொழுது சகோதரிகளே? உள்ளத்திலே கை வைத்து சொல்லுங்களேன், அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்லுங்களேன். அல்லாஹ் அருள் பாலித்த, அவனுடைய அருளை கொண்டு அணைத்துக் கொண்ட ஒரு சில சாராரை தவிர அன்புக்குரியவர்களே, குர்ஆனுடைய விஷயமெல்லாம் பெண்களை விட்டும் தூரமாகி போன ஒரு காரியமாக, ஏதோ நோன்பு வந்தால் கடமைக்கு செய்கிற ஒரு விஷயமாக, இதுதான் அல்லாஹுவை நேசிப்பதா? அல்லாஹுடைய வார்த்தையை என்னால் எடுத்து வாசிக்க முடியவில்லையே. நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பிலே இருக்கிறேன். என்னுடைய பெட்ச்மேட் எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிறார்கள். என்னுடைய ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது. ஊரில் உள்ள எல்லா தகவல்களையும் போடுகிறார்கள். குந்தி வாசிக்கிறேன். அந்த குரூப்பின் மீதுள்ள அபிமானம், அதை அனுப்புபவர்களின் மீதுள்ள அன்பு, நேரம் எடுத்து வாசிக்கிறேன். பகலிலும் வாசிக்கிறேன், காலையிலும் வாசிக்கிறேன், இரவிலும் வாசிக்கிறேன், தகவல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ரப்பின் மீது இருக்கிற அன்பு ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிடம், ஒரு 20 நிமிடம் குர்ஆனை ஓதுவதற்கு, அந்த குர்ஆனை வாசிப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு நாள் குர்ஆன் ஓதாமல் கழிகிற ஒரு நாள் உங்களுடைய ரப்பை பற்றி நினைவில்லாமல் கழிகிற ஒரு நாள் அல்லவா? நியாயம்தானா? கொஞ்சம் மறுதலையாக யோசித்து பாருங்கள். அடிக்கடி நினைவூட்டுவதற்காக சொல்லுகிற ஒரு விஷயம், அல்லாஹுடைய ஏற்பாட்டில் ஒரு நாள் குர்ஆன் ஓதாமல் கழிந்தால், இன்றைய நாள் நீ குர்ஆன் ஓதவில்லை என்றால் ஒரு அரை மணி நேரம் வீட்டை விட்டு வெளியிலே போகிற உன்னுடைய கணவன் ஜனாசாவாகத்தான் திரும்பி வருவான் என்பது அல்லாஹுடைய நியதியாக இருந்திருந்தால் ஓதாமல் விட்டிருப்போமா? பாடசாலைக்கு போகிற உன் பிள்ளை ஏதாவது ஒரு விபத்திலே சிக்கி காயத்தோடு தான் வீடு வந்து சேருவான் என்கிற ஒரு நிலை அல்லாஹுடைய நியதியாக இருந்திருந்தால் ஓதாமல் விட்டிருப்போமா? அப்படி அல்லாஹ் ஆக்காமல் பாதுகாத்ததற்கு என்ன நன்றி கடன் செய்திருக்கிறோம்? என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வை விட்டும் தூரமாக இருக்கிறோம். ஒரு முஸ்லிம் பெண்ணினுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டிய கடமைப்பாட்டோடு நாம் இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமாக சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, ஒரு ஈமானிய முஸ்லிம் பெண்ணை பொறுத்தவரை அவள் அறிவு தேடலோடு இருக்க வேண்டும். இன்று எங்களுடைய பெண்களிடத்தில் இருந்து தொலைந்து போன ஒரு விஷயம் வாசிப்பு, படிப்பு. ஒரு கட்டத்தில் திருமணம் முடித்து விட்டால், ஒரு பிள்ளை பெற்றுவிட்டால், அந்த பிள்ளையை பராமரிக்கிற நிலை வந்துவிட்டால் எல்லாவற்றையும் விட்டும் தூரமாகி விடுகிறோம் சகோதரிகளே. மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக தூரமாகி விடுகிறோம். சின்ன வயசில் படித்த ஒரு சில விஷயங்களை மட்டுமே திரும்ப திரும்ப அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அது இல்லை என்றால் எதுவுமே தெரியாது என்கிற நிலை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த காலப்பகுதியில் நிறைய புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்கள் அடங்கிய நூல்கள் வந்திருக்கின்றன. பெண்கள் வாசிப்பு என்பது அல்லாஹ் அருள் பாலித்த ஒரு சிலரை தவிர இல்லாமலே போய்விட்டது. வீடுகளில் அறவே இல்லை. இதனுடைய விளைவு கால சூழலுக்கு ஏற்ப மாற முடியாத, அறிவை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு தலைமுறை இன்று அடுத்த தலைமுறையை வளர்ப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கணவனோடு நடந்து கொள்கிற முறை தெரியாமல், கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் தெரியாமல், இந்த காலத்தில் வாழுகிற கணவன்மார் எதை எதிர்பார்ப்பார்கள் என்கிற அந்த இலக்கு தெரியாமல், விஷயம் தெரியாமல் நிறைய திருமணங்கள் தலாக் என்று சொல்லுகிற விவாகரத்திலே போய் முடிவடைகிற புரிந்துணர்வில்லாத வாழ்க்கை. காரணம், பெண்கள் அறிவை விட உணர்வை மட்டுமே முதன்மைப்படுத்தி அந்த உணர்வின் மூலமாக வாழ்ந்து விடலாம் என்கிற ஒரு வகையான எமோஷனல் சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழல். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண் அறிவை தேடுவதில் அவள் முன்னிற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் கட்டாய கடமை என்கிறார்கள் ரசூலுல்லாஹ்.
ரசூலுல்லாஹ். அறிவை தேடுதல் என்கிற பொழுது வெறுமனே சயின்ஸ் படிக்க வேண்டும், மெட்ஸ் படிக்க வேண்டும், ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்பது அல்ல. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை அறிவுகளையாவது வாசித்து தெரிந்து கொள்கிற, தேடி அறிந்து கொள்கிற, கேட்டு படித்துக் கொள்கிற மனோநிலை அன்புக்குரிய சகோதரிகளே நிறைய குடும்ப தலைவிகள் மத்தியில் இல்லாமல் போயிருக்கிறது. பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்கிற, அதிலும் குறிப்பாக பிள்ளை ஸ்காலர்ஷிப் படிக்கிறான் என்றால் மட்டும்தான் தாய் வீட்டிலே நேரம் எடுத்து பிள்ளைக்கு படித்துக் கொடுக்கிறார், அதற்காக முயற்சிக்கிறார். அந்த முயற்சி முடிவடைந்து, அந்த பரீட்சையும் முடிவடைந்து விட்டால் தாயினுடைய வாசிப்பும் கிடையாது, தேடலும் கிடையாது, அறிவு முயற்சியும் கிடையாது, பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதும் கிடையாது. எல்லாமே தூர்ந்து போய்விடுகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்ணாக இந்த காலத்தில் நாம் வாழ வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுக்காக சொல்லுகிறேன், நிறைய வாசியுங்கள் சகோதரிகளே. நல்ல புத்தகங்கள், இன்று ஒவ்வொருவருடைய கையடக்க தொலைபேசியிலும் நிறைய நூலகங்கள் இருக்கின்றன. நாங்கள் நிறைய வீடியோக்களை யூடியூப்களிலும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் பார்ப்பதை பெருமையாக கருதி கொண்டிருக்கிறோம். அதற்காக நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத சினிமாக்கள், நாடகங்கள், ஷார்ட்ஸுகள், அதிலே வருகிற ரீல்ஸுகள் என்று சொல்லி அதற்காக நேரத்தை கொடுக்கிறோமே தவிர இந்த மார்க்க விஷயங்களை படிப்பதற்காகவும் கேட்பதற்காகவும் விளங்குவதற்காகவும் நேரம் ஒதுக்குவது கிடையாது. குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி சரியாக ஓத பழகவில்லை என்று கவலைப்படுகிற சகோதரிகள் யூடியூபிலே அல்லது ஏனைய சமூக வலைத்தளங்களிலே தஜ்வீத் வகுப்புகள், அந்த வகுப்புகள் நடாத்திய வீடியோக்கள் இருக்கின்றன என்றாவது அதை கேட்க வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறோமா? அதை படித்திருக்கிறோமா? அரபு மொழியை படிப்பதற்கு முயற்சித்திருக்கிறோமா? துஆக்களை பாடமாக்குவதற்கு முயற்சித்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண் எப்பொழுதும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு பேரறிஞை. பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அவர்களிடத்தில் வந்து அறிவை கற்றுக்கொள்கிற அளவுக்கு, சந்தேகங்களை தீர்த்துக் கொள்கிற அளவுக்கு ஒரு பெண்ணாக இருந்தும் இந்த சமுதாயத்தில் உயர்ந்து விளங்கிய ஒரு முன்மாதிரி தலைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்களால் படிக்க முடியும் என்று சொல்லுகிற சித்தாந்தத்தை இந்த உலகத்தில் இஸ்லாம் நிரூபித்து காட்டியது அந்த முதல் பெண்மணியில் இருந்து. அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி என்ற அந்தஸ்தை பெற்ற அந்த முதல் பெண்மணியில் இருந்து இஸ்லாம் எங்களுக்கு இந்த உலகத்தில் அதை தெளிவுபடுத்தி காட்டியது. ஆனால் வாசிப்பை விட்டும் தூரமான ஒரு சமுதாயம், எதுவும் தெரியாது. சாதாரணமாக பிள்ளைகள் உம்மாமாரை ஏமாற்றிக் கொண்டு போகிறார்கள். உம்மாவுக்கு போன் பாவிக்கவும் தெரியாது, அதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். எனக்கு போனிலே ஒன்றும் தெரியாது. ஆனால் பிள்ளைக்கு அந்த போனிலே என்னென்ன களவுகள் செய்ய முடியும், எப்படி எப்படி ஏமாற்ற முடியும் எல்லாம் தெரிகிறது. ஏன் என்னால் அதை அறிந்து கொள்ள முடியாது? ஏன் என்னுடைய பிள்ளையினுடைய அறிவோடு போட்டி போட்டு ஒரு சில விஷயங்களை அவனிடத்திலாவது கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது? எங்களுடைய வீட்டிலே மௌலவிமார்கள், மௌலவியாக்கள் இருக்கிறார்கள். பிள்ளையை செலவழித்து கஷ்டப்பட்டு வறுமைப்பட்டு எல்லா சிரமங்களோடும் படிப்பித்து மௌலவியாக ஆக்கி வைத்திருக்கிறேன். வீட்டிலே இருக்கிறான். ஆனால் சொந்த மகளிடத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கிலே 4-5 வருடங்கள் செலவழித்து மௌலவியாக்கிய அந்த பிள்ளையிடத்தில் மார்க்க சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்கிற அளவுக்கு தைரியம் இல்லாத அல்லது அதை பற்றி யோசிக்காத தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறோம். பெருமையாக என் பிள்ளை மௌலவியா என்று பேசிக்கொள்கிற மனோநிலை இருக்கிறதே தவிர மார்க்கத்தை பற்றிய விளக்கத்தை அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு நிறைய பேருக்கு கிடையாது. அன்புக்குரிய சகோதரிகளே, அறிவினுடைய இபாதத்தினுடைய விஷயத்தில் ஒரு அடையாளத்தை தொலைத்திருக்கிறோம். அறிவினுடைய விஷயத்தில் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்ணினுடைய அடையாளத்தை தொலைத்திருக்கிறோம். இது தொலைத்திருக்கிறோம் என்று சொல்வதோடு முடிந்து போகிற விஷயம் அல்ல. அன்புக்குரியவர்களே, இந்த அடையாளம் உயிர் பெறுகிற பொழுதுதான் நான் இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்ந்ததற்கான அர்த்தம் இருக்கும். நான் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அர்த்தம் இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில் கல்விசார் விஷயங்களில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்ணை பொறுத்தவரை அவளுடைய பண்பாடுகள் கண்ணியமாக இருக்க வேண்டும், அவளுடைய நடைமுறைகள் கண்ணியமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே,
முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த சமுதாயத்தின் மிக உயர்ந்த சொத்துக்கள், மிக கண்ணியமானவர்கள். நீங்கள் உங்களை கண்டவர்கள் நின்றவர்கள் எல்லாம் கையாடல் செய்து விட்டு போகிற அளவுக்கு பெருமதியற்றவர்கள் அல்ல. நீங்கள் சாதாரணமாக பேசுகிற 2 ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி அடுத்தவர்களிடத்திலே மனதை பறிகொடுத்து அதன் காரணமாக காதல் வயப்பட்டு அதன் காரணமாக அவனுக்கு பின்னால் போய் கற்பையும் இழந்து வாழ்க்கையையும் இழந்து கண்ணீரோடு வாழுகிற கேவலமானவர்கள் அல்ல நீங்கள். இந்த சமுதாயத்தின் மிக பெரும் சொத்துக்கள், விலை மதிக்க முடியாதவர்கள், ஒவ்வொரு பிள்ளையினுடைய வழிகாட்டிகள் நீங்கள். ஒவ்வொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு மிக்கவர்கள் நீங்கள். எதிர்கால சந்ததி இந்த பூமியில் நிலைத்து நிற்க வேண்டுமாக இருந்தால், தலை தோங்க வேண்டுமாக இருந்தால், நிமிர்ந்து நிற்க வேண்டுமாக இருந்தால், உங்களுடைய நடத்தைகள் பண்பாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன், ஒரு அந்நிய ஆணோடு தேவையில்லாத தொடர்போடு இருந்து, மோசமான உறவோடு இருந்து, 4 பேர் கேவலமாக பேசுகிற நிலையிலே இருந்து நான் ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை தந்து அந்த குழந்தைகளை வழிகாட்ட வேண்டிய ஒரு பருவத்தை நான் அடைகிற பொழுது நான் என்ன தைரியத்தோடு அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன்? எந்த மனோநிலையோடு நான் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்க போகிறேன்? என் மனச்சாட்சி உறுத்த மாட்டாதா? நான் இத்தனை தவறுகளையும் செய்துவிட்டுத்தான் இப்பொழுது இந்த பிள்ளையை திருத்த போகிறேன் என்கிற என்னுடைய உள்ளத்தினுடைய அடிமன ஆழ்மன பதிவு என்னை கேள்வி கேட்க மாட்டாதா? இன்றைய கால சூழலில் அதை பெருமையாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒழுக்கம், பண்பாடு என்பது, கண்ணியம் என்பது உள்ளத்தில் இருந்து உருவாக வேண்டும். சகோதரிகளே, நிறைய பேசலாம், குர்ஆன் வசனங்களை அள்ளி அடுக்கலாம், அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளை சொல்லித் தரலாம். ஆனால் ஹிஜாப் என்பது வெறுமனே நீங்கள் அணிகிற ஆடை அல்ல. ஹிஜாப் என்பது நீங்கள் அணிகிற ஆடை அல்ல. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், அன்புக்குரியவர்களே, நாம் அணிகிற ஆடை இருக்கிறதே எமது உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. என் உள்ளத்தில் இருக்கிற ஹிஜாபினுடைய வெளிப்பாடுதான் நான் அணிகிற ஆடை. ஒருவர் அபாய் போட்டிருக்கிறார், எல்லாவற்றையும் மூடி மறைத்திருக்கிறார் என்பதற்காக மட்டும் அவரை ஒழுக்கமுள்ள பெண்ணாக கருதிவிட முடியாது. எல்லாவற்றையும் மூடி மறைத்து கொண்டு கையடக்க தொலைபேசியில் இன்னும் ஒரு ஆணோடு பேசிக்கொண்டு போகிற ஒரு பெண்ணாக அவள் இருந்தால், அல்லது இன்னும் ஒரு ஆணை இன்ன இடத்திற்கு வா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திற்கு போய் தனிமையில் சந்திப்பதற்கு பாதுகாப்பு கேடயமாக இந்த ஜில்பாபையும் அபாயாவையும் அணிகிற பெண்ணாக அந்த பெண் இருந்தால், அன்புக்குரிய சகோதரிகளே, அது ஹிஜாபே கிடையாது. அது ஹிஜாபே கிடையாது. அது ஏமாற்றம். உள்ளத்தில் ஹிஜாபு வர வேண்டும். உள்ளத்தில் ஹிஜாபு வர வேண்டும். என் அழகை, என் உடலின் அவயங்களை, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருட்கொடைகளை எனக்கு உரியவனை தவிர வேறு எவனும் ரசிக்க கூடாது. வேறு எவனும் என்னை வர்ணிக்க கூடாது. வேறு எவனும் என்னை பார்த்து ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசை கண்டதின்றவன் எல்லாம் ஆசைப்படுகிற அளவுக்கு ஒரு மோசமானவள் அல்ல நான். நான் ஒரு ஒழுக்கமிக்கவள் என்கிற உணர்வு என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிற பொழுதுதான், அன்புக்குரிய சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கற்பொழுக்கம் மிக கடுமையாக பேணப்படும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அடிக்கடி முஸ்லிம் பெண்களுடைய ஆடைகளை பற்றி விமர்சித்திருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய அழகுகளை இப்படி காட்டுங்கள், காட்டாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஈமானிய சமுதாயம் டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் ஆடல் பாடல்களோடு அதற்கு நடனமாடி
மோசமான சைகைகள் செய்து அரைகுறை ஆடைகளோடு நின்று அதை வீடியோக்களாக பதிவு செய்து இந்த உலகத்தில் கிடைக்கிற சின்ன சின்ன கொமெண்ட்ஸ்களுக்காகவும் ஒரு சில லைக்குகளுக்காகவும் தாண்டி போனால் கிடைக்கிற சின்ன சின்ன டாலர்களுக்காகவும் ரூபாய்களுக்காகவும் இந்த மார்க்கத்தை விலை பேசி வித்துக் கொண்டிருக்கிற, கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற, அநியாயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே. இந்த நிலையில் தான் சில நேரம் எங்களுடைய வீட்டு நிகழ்வுகளில் ஒன்றாக இருந்து எடுக்கிற புகைப்படங்களை ஸ்டேட்டஸ்களிலே வைத்து அதை 4 பேருக்கு காட்டி அதை பார்த்து பெருமைப்பட்டு அதிலே எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அதை ஷேர் பண்ணி இருக்கிறார்கள், எத்தனை பேர் அதற்கு மாஷா அல்லாஹ் போட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் அதற்கு ஹார்ட் அனுப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை பார்த்து பார்த்து குறுகிய லாபம் இன்பம் அடைந்து கொண்டிருக்கிற பல சகோதரிகளை பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் இஸ்லாம் கொஞ்சம் முத்தி போட்டோவை போட்டுவிட்டு ஒரு ஸ்டிக்கரை போட்டு முகத்தை மட்டும் மறைத்து விட்டு அதிலே ஸ்டேட்டஸிலே போட்டு விடுகிறார்கள், சமூக வலைத்தளத்திலே பதிவிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அல் குர்ஆன் எங்களோடு பேசுகிறது. சூரத்து நூர் அல்லாஹு தஆலாவுடைய அத்தியாயம் சூரத்து நூரிலே அல்லாஹு தஆலா ஈமானிய பெண்களோடு பேசுகிறான். எப்படி பேசுகிறான் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய அழகை யாருக்கு காட்ட வேண்டும், யாருக்கு காட்டக்கூடாது என்பதை அல்லாஹ் வரையறை செய்கிறான். இது நான் சொல்கிற விஷயம் அல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். இந்த அத்தியாயத்தை நான் சொல்லுக்கு சொல் உங்களுக்கு மொழிபெயர்த்து காட்டுகிறேன். இது என்னுடைய சொந்த கருத்துக்கள், எதையும் போடாமல் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். லில் முஃமினாத், ஈமான் கொண்ட, நாம் பேசிக் கொண்டிருக்கிற, அல்லாஹுவை நேசிக்கிற, அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிற, மறுமையை நேசிக்கிற, கலாகதிரை நம்பி இருக்கிற, இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை அற்பமானது என்று நினைக்கிற, இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடக் கூடியது என்று நினைக்கிற, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அல்லாஹுக்கு சொந்தமானவை, அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் நடக்கிறது என்று நம்புகிற முஃமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள். யகுதுன மின் அப்சாரிஹின்ன, அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளுமாறு சொல்லுங்கள். அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளுமாறு சொல்லுங்கள். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் அவர்களுக்கு சொல்லுங்கள். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவர்களுடைய அலங்காரங்களை திட்டமாக அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். இல்லா மா ظஹர மின்ஹா, அவர்களுடைய உடலில் இருந்து அல்லது அலங்காரங்களில் இருந்து வெளிப்படுகிற பகுதியை தவிர வேறு எதையும் அவர்கள் காட்ட வேண்டாம், அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். வல்யதுரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அவர்களுடைய மார்பகங்களின் மீது அவர்களுடைய முந்தானைகளை தொங்கவிட்டுக் கொள்ளுமாறும் நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம், யாரை தவிர இல்லா லிபுஊலத்திஹின்ன, அவர்களுடைய கணவன்மார்களை தவிர வேறு யாருக்கும் அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். முதலாவது, என்னுடைய அலங்காரத்தை, என் அழகை ரசிப்பதற்கு தகுதியானவர்கள் கணவன்மார். இல்லா லிபுஊலத்திஹின்ன அவ் ஆபாயிஹின்ன, அல்லது அவர்களுடைய தந்தைமார்களை தவிர வேறு யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுங்கள். அவ் ஆபாஇ புஊலத்திஹின்ன, அவர்களுடைய கணவன்மாருடைய தந்தைமார், மாமனாரை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுங்கள். அவ் அபுனாயிஹின்ன, அல்லது அவர்களுடைய ஆண் பிள்ளைகள். அவ் அபுனாஇ புஊலத்திஹின்ன, அல்லது அவர்களுடைய கணவன்மாருடைய ஆண் பிள்ளைகள். கணவன் ஏற்கனவே ஒரு திருமணம் முடித்து அதிலே ஒரு குழந்தை இருந்தால், அந்த ஆண் குழந்தை அந்த குழந்தை இருந்தால், அந்த குழந்தைக்கு முன்னால் ஒரு பெண் இவள் தாயாக இருப்பாள், அந்த தாயினுடைய அந்தஸ்துக்கு வருவாள், எனவே அவள் வெளிப்படுத்தலாம் அந்த கணவனுடைய பெண் ஆண் பிள்ளைகளை தவிர. அவ் இஹ்வானிஹின்ன, அல்லது அவர்களுடைய சொந்த சகோதரர்கள். இஹ்வான் என்று சொல்வது சொந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள். இதிலே நாம் சில நேரம் எங்களுடைய சாச்சாவுடைய பிள்ளைகளை சகோதரர்களாக பார்த்து பழகுவோம், நானா தம்பி என்ற உறவோடு பழகுவோம். அவர்கள் ஒரு காலமும் எங்களுக்கு மஹரம் கிடையாது, அவர்கள் அஜ்னபி. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாச்சாவுடைய மகன், சாட்சியுடைய மகன், மாமாவுடைய மகன், மாமியுடைய மகன், அதாவது பாப்பாவுடைய சகோதரன் சகோதரி, உம்மாவுடைய சகோதரன் சகோதரி, இவர்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மஹரம் கிடையாது.
சில நேரம் எங்களுடைய வயதுக்கு வந்த பிள்ளைகளை எங்களுடைய வீட்டிலே நெருக்கமாக பழகுகிற சாச்சாவுடைய மகன், அவர் நானா என்று சொல்லுவா அல்லது தம்பி என்று சொல்லுவா, கூப்பிட்டு நாங்கள் பைக்கிலே கடைக்கு அனுப்புவோம், பாடசாலைக்கு அனுப்புவோம், ஒரே வாகனத்தில் ஒன்றாக இருந்து போகிற நெருக்கமாக வைத்து அனுப்புவோம், தனிமையில் ஒரு பயணம் அனுப்புவோம். ஹராம், ஹராம். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சொந்த உடன் பிறந்த சகோதரனை தவிர அல்லது சொந்த சகோதரனுடைய பிள்ளைகள், என்னுடைய நானா தம்பியினுடைய உடன் பிறந்த நானா தம்பியினுடைய பிள்ளைகள், அவு நிசாயிஹின்ன அல்லது எங்களை போன்றிருக்கிற பெண்கள், பெண்களோடு ஒரு சபையில் இருக்கிற பொழுது ஆண்கள் அந்த சபைக்கு வர மாட்டார்கள் என்கிற நிலை இருந்தால், தனிமையில் பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடமாக இருந்தால் அந்த இடத்தில் எங்களுடைய அலங்காரங்களை பெண்களுக்கு மத்தியில் வெளிக்காட்டலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அல்லது உங்களுக்கு யாராவது அடிமைகள் இருந்தால் அவர்களுக்கு முன்னால், ஆண்களில் ஆசை வராமல் நம்பிக்கை இழந்தவர்கள், வயோதிப நிலையை அடைந்தவர்கள், பெண்களுடைய மறைவான விஷயங்களை பற்றிய அறிவில்லாத குழந்தைகள், இவர்களை தவிர வேறு யாருக்கு முன்னால் உங்களுடைய அலங்காரங்களையும் உங்களுடைய அழகுகளையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்பது அல்லாஹுடைய கட்டளை. சூரத்து நூர் 31வது வசனம் இந்த கட்டளையை இடுகிற வசனம். உங்களுடைய ஸ்டேட்டஸிலே இருக்கிற, உங்களுடைய கண்டக்டிலே இருக்கிற எல்லோரும் உங்களுடைய வாப்பாமாரா, உங்களுடைய சொந்த சகோதரர்களா, உங்களுடைய கணவன்மாரா, உங்களுடைய கணவன்மாருடைய பிள்ளைகளா, உங்களுடைய சொந்த பிள்ளைகள் மட்டும்தான் உங்களிடத்திலே இருக்கிற 100 கண்டக்டிலும் இருக்கிறார்களா, 200 கண்டக்டிலும் இருக்கிறார்களா? அப்படி என்றால் இந்த வசனத்திற்கு நாம் மாற்றம் செய்கிறோம் தானே? ஒரு சமூக வலைத்தளத்தில் என்னுடைய புகைப்படத்தை அலங்காரத்தோடு, என்னுடைய பெருநாளைக்கு எடுத்த ஒரு போட்டோவை, என்னுடைய கல்யாணத்துக்கு எடுத்த ஒரு போட்டோவை வெளிப்படுத்துகிறோமே. இன்று திருமணங்களில் வளர்ந்து வருகிற ஒரு கலாச்சாரம் போட்டோஷூட் கலாச்சாரம். 10,000 15,000 தொடங்கி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிக்கிறார்கள் போட்டோஸுக்கு மட்டும். வீண் விரயம் ஒரு பக்கம். அந்த போட்டோஸுகளை எடுத்து நடு வீட்டுக்குள் கணவன் மனைவியாக இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் ஒரு போட்டோக்காரனுக்கு முன்னால் இருந்து செய்து கட்டிப்பிடித்துக் கொண்டு, முத்தமிட்டுக் கொண்டு, கொஞ்சிக் கொண்டு, அணைத்துக் கொண்டு அத்தனையையும் சமூக வலைத்தளத்தில் வெளிப்படுத்துகிற வெட்கங்கெட்ட சமுதாயமாக அன்புக்குரிய சகோதரிகளே நாம் மாறி போயிருக்கிறோமே. இதை அனுமதிக்கிற பெற்றோர்களாக மாறி போயிருக்கிறோமே. இந்த வசனம் எங்களுக்கு உள்ளத்தில் அச்சத்தை தரவில்லையா? இந்த வசனம் எங்களோடு அல்லாஹ் பேசுகிற வசனம் இல்லையா? இந்த பண்பாடுகளை ஏன் சகோதரிகளை தொலைத்துவிட்டு முஸ்லிம் இஸ்லாத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை ஏன் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹு தஆலா தொடர்ந்து பேசுகிறான். وَلَا يَضْرِبْنَ بِأَرْجُلِهِنَّ لِيُعْلَمَ مَا يُخْفِينَ مِنْ زِينَتِهِنَّ அவர்களுடைய அலங்காரங்களில் இருந்து அவர்கள் மறைத்திருக்கிறவைகள் வெளிப்படுகிற அளவுக்கு கால்களை தட்டி தட்டி அவர்கள் நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அலங்காரங்களை வெளிப்படுத்துவதற்குத்தான் இன்று திருமணத்துக்கே போகிறோம். மையத்து வீட்டுக்கு போகிற பொழுது கூட மாலை அணிந்து நகைகளை வெளிப்படுத்தி அலங்காரங்களை வெளிப்படுத்தி மேக்கப் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு வரட்டு சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஜனாசா வீட்டுக்கு சிலர்கள் வருவார்கள், பார்த்தால் இவர்கள் ஜனாசாவுக்கு வந்திருக்கிறார்களா கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார்களா என்று சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை மேக்கப்புகளோடு வந்து போகிறார்கள். நீங்கள் மேக்கப்புகளை அலங்காரங்களை வெளிப்படுத்தி கொண்டு போகிற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுடைய இந்த வசனத்துக்கு மாறு செய்கிறீர்கள். அல்லாஹுடைய வசனத்திற்கு அப்பட்டமாக மாறு செய்கிறீர்கள். மாறு செய்கிற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுடைய கோபத்தையும் வேதனையையும் தண்டனையையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே நிலையில் மௌத்தாகினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய நிலைமை மிக மோசமாக மாறி போயிருக்கும்.
மாற்றம் வர வேண்டும் சகோதரிகளே. நான் அணிகிற அபாய் அது இஸ்லாமிய ஆடை கிடையாது, அது இஸ்லாமிய ஆடை கிடையாது. நான் அணிகிற அபாய் இறுக்கமாக அணிந்து என் உடல் அங்கங்களை எல்லாம் வெளிக்காட்டுகிற அளவுக்கு அது வெளிப்படுமாக இருந்தால், நான் அணிகிற அபாயை விட நான் அணிகிற சாதாரண ஆடை, அல்லாஹ் என்னுடைய அங்கங்களை வெளிக்காட்டாத சாதாரண ஆடை அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கும். இந்த மார்க்கம் வெளிரங்கத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகிற ஒன்று அல்ல, வெளிரங்கத்தை வைத்து ஒருவரை எடை போடுகிற ஒன்று அல்ல. அது ஈமானோடு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹிஜாபை உள்ளத்திற்குள் கொண்டு வாருங்கள் சகோதரிகளே, உங்களுடைய உள்ளம் பாதுகாக்கப்பட வேண்டும். மிக மோசமான பண்பாட்டு வீழ்ச்சிகள் நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஊருக்கு போனாலும், எந்த இடத்திற்கு போனாலும், கணவன் வெளிநாட்டிலே இருக்கிறான், மனைவி இன்னொருத்தோடு தொடர்பு ஓடிவிட்டாள், 2 பிள்ளைகள் இருக்கிறது, அதிலே ஒரு பிள்ளை வயதுக்கு வந்த பிள்ளை. அப்படி இருக்கிற பொழுது அந்த 2 பிள்ளைகளையும் தவிக்க விட்டுவிட்டு யாரோ ஒருத்தனோடு உம்மா ஓடி போய் விட்டார் என்கிற தகவல்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக கேட்கிற மிருக வாழ்க்கையில் நாம் மாறிப்போய் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு சூழல் எங்களுடைய இந்த பண்பாட்டு வீழ்ச்சிகளின் சர்வ சாதாரண வடிவங்களாக மாறிப்போய் இருக்கின்றன. ஈமானிய பெண்கள், அல்லாஹுக்காக ஒழுக்கத்தை உள்ளத்தில் ஏற்றுங்கள், ஒழுக்கத்தை உள்ளத்தில் ஏற்றுங்கள், பண்பாடுகளை உள்ளத்தில் வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீட்டிலே உம்மாவும் பாப்பாவும் சேர்ந்து கொண்டு டிவியிலே போகிற படங்களை பார்த்து கொண்டு, சினிமா காட்சிகளை ரசித்துக் கொண்டு, அரைகுறைகளையும் ஆபாசங்களையும் பார்த்து கொண்டு, பக்கத்திலே வயதுக்கு வந்த 18 வயது மகள் இருக்கிறாள், 16 வயது மகன் இருக்கிறான், 4 வயது குழந்தை மடியிலே இருக்கிறது. அதிலே போகிற அத்தனை அவலட்சணமான காட்சிகளையும் பார்த்து ரசித்து இரட்டை அர்த்தங்களை கொண்ட நகைச்சுவைகளை எல்லாம் கைதட்டி சிரித்துக் கொண்டிருக்கிற ஒரு கேவலமான பெற்றோர்களிடத்தில் வளருகிற பிள்ளை எப்படி சகோதரிகளே ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளர முடியும்? எப்படி பண்பாடுள்ள பிள்ளையாக வளர முடியும்? அன்புக்குரிய சகோதரிகளே, ஆழமாக யோசிக்க வேண்டும். பயமாக இருக்கிறது. இன்று ஓடித்திரிகிற இந்த எதிர்கால சந்ததியை எந்த நிலைக்கு கொண்டு போய் வைக்கப் போகிறோம் என்று தெரியாமல் இருக்கிறது. சில பிரதேசங்களில் இன்று 15, 16, 13 வயதுகளில் எல்லாம் ஓடி போகிற திருமணங்கள் முடிக்கிற நிலைக்கு பிள்ளைகள் வந்து விட்டார்கள். அவர்களுடைய பருவத்திற்கு ஏற்று கொடுக்க வேண்டிய அறிவுகளை தாண்டி கொடுக்கப்படுகிற மோசமான சிந்தனைகள் இன்றைய சினிமாக்களால், இன்றைய தொலைபேசிகளால், இன்றைய தொலைக்காட்சிகளால், சமூக வலைத்தளங்களால் கொடுக்கப்படுகிற கட்டுப்பாடற்ற அந்த பாவனைகளுக்கு அனுமதி வழங்கியதனுடைய விளைவு சின்ன சின்ன பிள்ளைகள், 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் லவ் லெட்டர் கொடுக்கிறார்கள். பாடசாலைகளிலே ஆசிரியைகள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சமாளிப்பது, எப்படி ஒழுக்கத்தை போதிப்பது என்ற ஒரு கட்டத்தில் இனி எதுவும் செய்ய முடியாது, எப்படியாவது போகட்டும், இருக்கிற ஒரு சிலரையாவது பாதுகாப்போம் என்கிற மனோநிலைக்கு வந்து சேருகிற அளவுக்கு இன்று ஒழுக்கமும் பண்பாடுகளும் மிக அடிமட்டத்திலே போய்கொண்டிருக்கின்றன. சகோதரிகளே, வீடுகள் மாற வேண்டும், வீடுகள் மாற வேண்டும், ஈமானிய சூழலை கொண்டு வர வேண்டும். இது அல்லாஹுடைய மார்க்கம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுக்காக வாழுகிற இந்த வாழ்க்கையில் நாம் சரியான ஒரு கட்டுப்பாடு மிக்க சமுதாயமாக இருக்கிற பொழுதுதான் இந்த உலகத்தில் எங்களுக்கான சரியான ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வர முடியும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்ணை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தின் மீதான அக்கறையுள்ள ஒரு பெண்ணாக அந்த பெண் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தின் மீதான விருப்பமுள்ள ஆசையுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். குடும்ப கட்டுப்பாடுகள் சீரழிந்து போயிருக்கின்றன, குடும்ப ஒழுங்குகள் உருக்குலைந்து போய் கிடக்கின்றன. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு சொல்கிறது, இன்று பிரச்சனை இல்லாமல் விவாகரத்து கோராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருக்கிறார்களே, அந்த குடும்பங்களில் சுமார் 90% குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். பிரிந்தால் பிள்ளைகளுடைய நிலைமை என்னாவது?
பிள்ளைகள் சீரழிந்து விடுவார்கள். பிள்ளைகளை யாரிடத்திலே கொண்டு போய் கொடுப்பது? பிள்ளைகளுக்கு யார் செலவு தருவது? பிள்ளை வளர்ந்து விட்டால், குமராகி விட்டால், பிள்ளை பெரியவனாகி விட்டால், இப்பொழுது பிரிந்து போனால் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரும், அவன் எப்படி நினைப்பான் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக வாழுகிற ஒரு சாரார். இன்னும் 10% சமூக கௌரவங்களுக்காக வாழ்பவர்கள், குடும்ப கௌரவங்களுக்காக வாழ்பவர்கள். இப்பொழுது பிரிந்தால் என்னை யார் ஏற்றுக்கொள்வார்கள், என்ன செய்வார்கள் என்று வாழுகிற சமுதாயம் எப்படி பேசும், அடுத்த விட்டார்கள் என்ன சொல்லுவார்கள், வெளியிலே நாங்கள் அன்பாக இருப்பதை போன்று நடித்து விட்டோம், உள்ளார்ந்த ரீதியாக பாசம் நேசம் எதுவும் கிடையாது, மரக்கட்டைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பிரிந்து போனால் அடுத்தவர்களுக்கு முன்னால் நடித்த நடிப்புகள் எல்லாம் பொய்யாகி விடுமே என்கிற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாரார். அன்புக்குரிய சகோதரிகளே, பெரும்பாலும் இந்த சபையில் இருக்கிற, குடும்பத்தோடு இருக்கிற, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர பெரும்பாலானவர்கள் இந்த 2 நிலைகளுக்குள் இருப்பார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லுகிற மனைவி மீதான கணவனுடைய அன்பு, அந்த கணவன் மீதான மனைவியினுடைய அக்கறை, 2 பேரும் சேருகிற பொழுது ஏற்படுகிற மன அமைதி, இவைகளெல்லாம் எங்கே தொலைந்து போனது? எந்த இடத்தில் நாம் தவறு விட்டிருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரிகளே, மிக மோசமான பின்னடைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொந்த கணவன் இருக்கிற பொழுது மனைவி அடுத்தவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், பேசிக் கொண்டிருக்கிறாள். கணவன் வெளிநாட்டிலே இருக்கிறான், கஷ்டப்படுகிறான், உழைக்கிறான், தியாகம் செய்கிறான், மாதம் முழுக்க காசு அனுப்புகிறான். ஆனால் மனைவியினுடைய உறவு எல்லாம் வெறுமனே அவனோடு கோல் பேசுகிற அந்த 1 மணி நேரத்தோடு சுருங்கி போகிறது. ஏனைய 23 மணி நேரத்தையும் இன்னொருத்தனுடைய பாசத்தோடு அவள் செலவழிக்கிறார். இன்னொரு பக்கம் கணவனும் அப்படித்தான். மனைவி அவனுக்காக தியாகம் செய்கிறாள், அவனுடைய பிள்ளைகளை வளர்க்கிறாள், அவனுடைய சொத்துக்களை பராமரிக்கிறாள், அவனுடைய குடும்பத்தை கவனிக்கிறாள், எல்லா விதமான தியாகங்களையும் செய்கிறாள். ஆனால் கணவன் இன்னொருத்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உணர்வு பூர்வமாக இன்னொருத்தியோடு இருக்கிறார். இந்த நிலை இந்த சமுதாயத்தின் சாபக்கேடாக இன்று மாறி வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுக்கு என்று ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. குடும்பம் உங்களுடைய அமானிதம். குடும்பம் உங்களுடைய அமானிதம். உங்களுடைய கணவன் உங்களுடைய கை மீது சுமத்தப்பட்டிருக்கிற பெரும் ஒரு அமானிதம். அதை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இன்றைய கால சூழல் அன்புக்குரியவர்களே, பெண்ணுரிமை என்ற பெயரால் பெண்களிடத்தில் 2 மாற்றங்களை இந்த உலகம் கொண்டு வந்திருக்கிறது. ஒன்று பெண்களுடைய ஆடையை குறைத்திருக்கிறது, இன்னும் ஒன்று பெண்களுடைய வாயை கூட்டி இருக்கிறது. கணவன் என்ன கதைத்தாலும் அதற்கு மாறி 10 கதை கதைக்காத வரைக்கும் அமைதி அடையாத மனோநிலை. கணவனுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசுகிற மனைவிமார், கணவனுக்குரிய பெருமானம் உனக்கேன் கட்டுப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்கிற மனைவிமார். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹு தஆலா அனுப்பியதற்கான காரணம் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற சத்திய கொள்கையை இந்த பூமியில் நிலைநிறுத்துவதற்காக, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் சுஜூது செய்துவிடக் கூடாது என்கிற உணர்வை எல்லோருடைய உள்ளங்களிலும் ஏற்படுத்துவதற்காக அந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்வது ஆகும் என்றிருந்தால், அனுமதி என்றிருந்தால், ஒரு மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் பணித்திருப்பேன் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாசகம் எதை சொல்கிறது? ஒரு மனைவி கணவனுடைய பொறுப்போடு போய்விட்டால் அந்த கணவன் படித்தவனாக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், வசதியுள்ளவனாக இருக்கலாம், எங்களை விட அறிவிலே குறைந்தவனாக இருக்கலாம், சிந்தனை திறனற்றவனாக இருக்கலாம், குடும்பத்திலே வம்சத்திலே குறைந்தவனாக இருக்கலாம். அதையெல்லாம் பார்க்க வேண்டியது திருமணத்திற்கு முன்னர். திருமணம் முடித்த பிறகு அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டியது அவன் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களின் மீது கட்டாய கடமை. கணவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வெளியிலே போக முடியாது, கணவனுடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் ஆடை அணிய முடியாது, கணவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் செலவு செய்ய முடியாது, சில அனுமதிகளை தவிர. அன்புக்குரிய சகோதரிகளே, ஆனால் இன்று கணவன்மாருக்கு கட்டுப்படுகிற, கணவன்மாருடைய வார்த்தைகளை பெரிதாக மதிக்கிற பெண்களாய் நாங்கள் இழந்து விட்டோம். எல்லா முடிவுகளையும் எடுத்துவிட்டு கணவனிடத்தை போய் தகவல் சொல்வது, கணவன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான்.
ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் முகத்தை நீட்டிக்கொண்டு வந்து விடுவது. அன்றிரவு பேசுவது கிடையாது, அன்றிரவு சாப்பாடு கிடையாது, அன்றிரவு அவனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது கிடையாது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ஒரு ஆசைக்கு அழைத்து கோபத்தோடு அந்த கணவனிடத்தில் நெருங்காமல் அன்று இரவை அவள் கழிப்பாளாக இருந்தால் அன்று இரவு முழுக்க அல்லாஹுடைய மலக்குகளுடைய சாபத்தோடு அந்த இரவை அவள் கழிக்கிறாள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்று இரவு அவள் மரணித்து போனால் அல்லாஹுடைய மலக்குகளுடைய சாபத்தோடு அவள் கெட்ட பெண்ணாக மரணித்து போவாள் என்கிறது அந்த ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரிகளே, சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபித்துக் கொண்டு நாள் கணக்கிலே பேசாமல் இருக்கிறோம். கணவன்மார் வருகிற பொழுது அவர்களுக்கு தேவையான அரவணைப்பை கொடுக்காமல் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உணர்வும் ஆண்களுடைய உணர்வும் வித்தியாசமானது. உங்களை பொறுத்தவரை உங்களிடத்தில் விசாரிக்க வேண்டும், உங்களை பற்றி கேட்க வேண்டும், உங்களுடைய நோய்களை கேட்க வேண்டும், உங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் கணவர்கள் அப்படி நினைப்பது கிடையாது. ஆண்களுடைய உணர்வு அது கிடையாது. அவர்கள் நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், உங்களுடைய மடி அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வெளியிலே பல சோதனைகளோடு, பல ஏச்சிகளோடு, பல கவலைகளோடு, கஷ்டங்களோடு, சுமைகளோடு வீடு தேடி வருகிற பொழுது உங்கள் அந்த வீடும் சுமையாக மாறும் என்றால் அந்த ஆண் இன்னும் ஒரு வீட்டை தேடி போவதை தவிர அவனுக்கு வேறு வழி கிடையாது. அது சரி என்று சொல்லவில்லை, மார்க்கம் தோடு வாழுகிற ஒரு சிலரை தவிர. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் துரத்தி கொண்டிருக்கிறோம். நான் விரும்பியதை செய்யவில்லை என்பதற்காக நாம் துரத்தி கொண்டிருக்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு செய்தி எங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய ஒரு மகன் அபு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியிலே போயிருக்கிறார்கள். இவர் குழந்தை பெற்று அந்த குழந்தையை பராமரித்து வருகிறார். அவர் வெளியிலே போய் வருவதற்கு முன்னால் அந்த குழந்தை மரணித்து விட்டது. வந்த நேரம் களைப்போடு வருகிறார், சிரமத்தோடு வருகிறார். பிள்ளையினுடைய மரண செய்தியை தன்னுடைய கணவரிடத்தில் சொன்னால் அவர் மனம் உடைந்து போவார் என்பதற்காக அந்த சஹாபிய பெண்மணி மரண செய்தியை மறைக்கிறார்கள். கணவனுடைய சந்தோஷத்திற்காக சொந்த பிள்ளையினுடைய மௌத்து செய்தியை மறைக்கிறார். மறைத்தது மட்டுமல்ல, அன்றிரவு கணவனோடு சந்தோஷமாக வேறு இருக்கிறார்கள். ஜனாசாவை வீட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு அன்றிரவு கணவனோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள். மறுநாள் காலையிலே எழும்பி தன்னுடைய கணவனிடத்திலே கேட்கிறார்கள். ஒருவர் ஒரு பொருளை தன்னிடத்திலே அமானிதமாக தந்துவிட்டு தந்தவர் அந்த பொருளை திரும்ப கேட்டால் நாம் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்கிறார்கள். அந்த சஹாபி சொல்கிறார்கள், எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? அமானிதமாக தந்த ஒரு பொருளை நாம் திரும்ப கொடுக்கத்தானே வேண்டும் என்று சொன்ன பொழுது ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அமானிதமாக தந்த எங்களுடைய பிள்ளையை அவனே எடுத்துக்கொண்டான் என்று அடுத்த நாள் காலையில் அந்த கணவனுக்கு பதில் சொல்லி அந்த மரண செய்தியை சூசகமாக சொல்கிறார்கள் என்றால் கணவன்மாருடைய சந்தோஷத்தை, கணவன்மாருடைய நிம்மதியை, அவர்கள் வெளியிலே இருந்து வருகிற பொழுது அவர்களுடைய மனது உடைந்து விடக் கூடாது என்பதை சஹாபிய முன்மாதிரி பெண்மணிகள் எப்படி கவனமாக கையாண்டிருக்கிறார்கள். சகோதரிகளே, எவ்வளவு கவனமாக கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வெளியிலே கணவன் வேலைக்கு போனால் வருகிற வரைக்கும் வாசற்படியில் காத்து குந்திக் கொண்டிருக்கிறோம். வந்து முதல் வேலை அவன் சலாம் சொன்னானோ இல்லையோ, வீட்டிலே நடந்த அத்தனை விஷயங்களையும், பிள்ளைகளுடைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தினுடைய பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பிரச்சனை, எங்கோ நடந்திருக்கிற பிரச்சனை, கரண்ட் பில்லுடைய பிரச்சனை, தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரர்களுடைய பிரச்சனை என்று எல்லாவற்றையும் அவனுடைய தலையிலே அள்ளி கொண்டு போய் கொட்டி விட்டு இப்பொழுது சாப்பிடுங்கள் என்றால் அவனால் எப்படி சாப்பிட முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? எப்படி சாத்தியப்படும்? இந்த பண்பாடுகள் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முன்மாதிரி ஈமான் உள்ள முஸ்லிம் பெண்ணாக இருந்தால் இந்த குடும்ப கட்டுப்பாட்டில் கணவனுக்கு கொடுக்கிற முன்மாதிரியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் வாழுகிற காலம் கொஞ்சம். இன்னும் ஒரு சந்திப்பில் பேசிக்கொண்டிருக்கிற என்னை நீங்கள் காணுவீர்களா என்று தெரியாது. இங்கு அமர்ந்திருக்கிற ஒரு சிலரை நான் சந்திப்பேனா என்றும் தெரியாது.
மிக வேகமாக காலம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழலில் என்னுடைய ஈமான் இஸ்லாம் மட்டும்தான் என் வாழ்க்கையின் சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரிகளே, ஈமானோடு வாழ்வோம், இஸ்லாத்தோடு வாழ்வோம், ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்களாக வாழ்வோம். எங்களிடத்தில் இருக்கிற குறைகளை எண்ணி எண்ணி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புகள் தேடுவோம், எங்களுடைய இபாதத்துகளை உறுதிப்படுத்துவோம். யா அல்லாஹ், இந்த வாழ்க்கை உனக்கானது. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை, என் வணக்கங்கள், என் வாழ்வு, என் மரணம் எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானது என்கிற தாரக மந்திரத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹுக்கான ஒரு வாழ்க்கையை திருப்தியாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையோடு மரணிக்கக்கூடிய உத்தமர்களாக, நல்ல பெண்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.